Hi friends, welcome to my channel. Today classல embossed load stitch பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சுகர் பீடை வச்சு போட்டிருக்கேன். நான் கட் பீடை வச்சு போடலாம். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு வந்து சிக்ஸாக் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லோடு ஸ்டிச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீடியில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பீடு வந்து கொடுத்து கீழே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி செயின் லாக் ஸ்டிச் போடணும். அதை அப்படியே மேலே கொண்டு போய் கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் 3 பீடு போட்டு அந்த மாதிரி லாக் போட்டு கீழே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே கொண்டு போய் லாக் போட்டு 4 பீடு வைக்கணும். 4 பீடு வச்சு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து லாக் போட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகணும். 4 பீடு வச்சுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே கொண்டு போய் 5 பீடு வைக்கணும். 5 பீடு வச்சுட்டு அதே மாதிரி தான் கீழே 5 பீடு வச்சு கீழே கொண்டு வந்து லாக் போடணும். லாஸ்ட்டாக 6 பீடு வைக்கணும். 6 பீடு தான் கரெக்டாக இருக்கும் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு. ஃபுல்லாகவே 6 பீடை வச்சு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதனால தான் 2, 3, 4, 5 அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர் கரெக்டாக வரணுன்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணது 6 பீடு வச்சு ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும். எப்போவுமே லோடு ஸ்டிச் வந்து கிராஸாக தான் போடணும். இந்த மாதிரி பீடு ஒர்க் வரும்போது கண்டிப்பாக கிராஸாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நான் 6 பீடை வச்சு போட்டாச்சு. லாஸ்ட்டு கார்னர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பீடு 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி லாஸ்ட்டு முடிக்கும் போது வந்து 5 4 3ன்ட்டு கம்மி பண்ணியும் முடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும். அப்புறம் இந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி சிக்ஸாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து லோடு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த சைடுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 6 பீடு இதில் வந்து 2 3 4 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ரவுண்ட் ஷேப்பு வர்றதுனால இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 6 பீடை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக நான் 6 பீடை வச்சு கிராஸாக போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கரெக்டாக அந்த உள் சைடு வரக்கூடியது கொஞ்சம் த்ரெட்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் நம்ம வந்து அந்த உள் சைடு வந்து பக்கத்தில் இருந்து எடுக்கணும். அப்புறம் வந்து வெளியில் உள்ளது வந்து கொஞ்சம் கேப் போட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டு உள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிக்கும் போது கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணினோமோ அங்கே கரெக்டாக கேப்பே இல்லாமல் முடிக்கிற மாதிரி நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி உள் சைடு நெருக்கமாகவும் வெளி சைடு கொஞ்சம் கேப் போட்டு கிராஸாகவே நம்ம முடிக்கணும். அது கொஞ்சம் வளைவு வந்து கரெக்டாக நம்ம கிராஸாக போட தான் வளைவு நல்லா அழகாக வரும். அப்புறம் ஃபுல்லாக முடித்த அப்புறம் பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு. அப்புறம் ஃபினிஷிங் முடிக்கும் போது பாருங்கள், வெளியில் வரும்போது கொஞ்சம் கேப் விட்டு உள் சைடு வரும்போது கொஞ்சம் நெருக்கமாகவும் போடணும். அப்போ தான் கரெக்டாக முடியும். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
எங்கே முடிச்சிருக்கோங்கிறதே தெரியாத மாதிரி நம்ம முடிக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.